வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 105ஆம் பாகத்தில் விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி தலைப்பிலை 5வது வகுப்பாக மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்மாவை பற்றிய தெளிவு இல்லை என்றால் செயல் விளைவு தத்துவம் புரியாது. செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்ற விதி புரியாமல் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் ஒழுக்கம் இருக்காது. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில், ஒழுக்கம் இல்லாத சந்ததியில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். கரு உருவாகிய போது எழுச்சி பெற்ற பதிவுகள், அது வாழ்கின்ற காலத்திலே அதற்கான சுக துக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் அடுத்த தலைமுறைக்கு போக வெளிப்படலாம், அல்லது அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளிலே கூட வெளிப்படலாம். இப்படி 140 ஆண்டுகள் என்ற 7 தலைமுறை கணக்கிலே ஏதாவது ஒரு இடத்திலே அது வெளிப்பட்டு சமனாகும். இதை இன்றைய அறிவியல் துறையிலே ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானமும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மாற்றம் முழுமை பெறுவதற்கு 7 தலைமுறைகள் ஆகின்றன என்பதை விஞ்ஞானத்துறை நிரூபித்திருக்கிறது. தத்துவம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு புதிய வகை செடியை உருவாக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே ஒத்த மரபணுக்கள் உள்ள 2 வகையை எடுத்து கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி, அயல் மகர்ந்த சேர்க்கை நுட்பத்தின் மூலமாக 7 முறை கிராஸ் செய்கின்ற போது ஒரு புதிய தலைமுறையை, புதிய வகையை உருவாக்கலாம் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கின்றது. இந்த 7க்கு பிறகு மேற்கொண்டும் முயற்சி செய்தால் ஸ்டேபிள் கேரக்டர் சொல்லக்கூடிய நிரந்தர தன்மைகள் இருக்காது. அதனால் 7 என்று நிச்சயிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை தத்துவத்துறையிலையும் குறிப்பிருப்பதாக தெரியவில்லை. விஞ்ஞானமும் அதை வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் இந்த 7க்கான காரணங்கள் எதுவாக இருக்கும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், பஞ்சபூதங்கள், காந்தம், இருப்பு, இவ்வளவுதானே. இருப்பது 7 தான். அதனால் அந்த மலர்ச்சியும் 7 வகைகளிலே என்பது அமைந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து பிசிக்கல் மெச்சூரிட்டி சொல்கிறோமே, உடல் ரீதியான பக்குவம், ஒரு 14 வயதில் உருவாகும் என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது.
அதன் பிறகு வித்து சக்தி முதிர்ச்சி என்பதற்கு ஒரு 2 ஆண்டுகள் ஆகும். இப்போ சந்ததி என்பது ஒரு 15, 16 வயதிலே அடுத்த சந்ததி உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடலுக்கு வந்துவிடும். அதற்குள் ஆண், பெண் இருவருமே பக்குவப்படக்கூடிய வகையிலே அற்புதமான பண்பாட்டை இணைத்திருந்தார்கள் நம்முடைய தமிழ் மரபில. வள்ளுவ பெருந்தகை ஆண் குழந்தைகளுக்கு என்று இலக்கணம் வகுத்திருக்கின்றார். இப்போ சாதாரணமாக ஒரு பெண் குழந்தை வயது வந்த பிறகு திருமணத்திற்கு என்று வரன் பார்க்கிறோம் சொல்வார்கள். அது என்னது வரன் என்ற சொல்? பொதுவாக அது ஏதோ ஒரு திருமணம் ஆகாத ஆண்மகனை குறிப்பதாகத்தான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவருடைய இலக்கணத்தின்படி வரன் என்பது ஒரு சிறப்பு மிக்க பக்குவம். உரன் என்பதும் ஆண் பிள்ளைதான், வரன் என்பதும் ஆண் பிள்ளைதான். அப்ப 2 சொற்கள் ஏன் என்ன பேதம் என்று பார்க்கின்ற போது நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம். நெல் என்ன பயன் தரும்? அரிசியாகும், சாதமாகும், பயனாகும், முடிந்து போகும். விதை நெல் தன்னை அழித்து கொண்டு தன்னை போல் 480 நெல்மணிகளை பிரசவிக்கும். அது போன்ற ஒரு திறம்தான் வரன் என்ற சொல்லுக்கு இலக்கணம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்கிறார். தோட்டியான் என்ற சுத்தப்படுத்துபவன். உரன் என்னும் தோட்டியான் 14 வயது வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளை தன்னுடைய வினை பதிவுகளை தூய்மை செய்யக்கூடிய வகையிலே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அனுசரித்து வாழ்வதை எப்படி என்று கற்றுக்கொள்கின்ற மாணவ பருவம் பிரம்மச்சரியம். அப்போ எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஓர் ஐந்தும் காப்பான். புலன்படி வாழ்க்கை தான். பொருள், புகழ், செல்வாக்கு, புல இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அப்ப புலன் இன்பங்களை மையப்படுத்தி தான் பொருள், புகழ், செல்வாக்கு தேவைப்படுகிறது. அதிக அளவிலே தூக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் வேணும். அப்ப அடிப்படையில் புலன் இன்பங்கள் தான் ஒரு மனிதனை தாக்குகின்றன. அப்ப அந்த புலன் வழி வாழ்க்கைக்கு போகாமல் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது அதான் இளமை நோன்பு பிரம்மச்சரியம். அப்படிப்பட்ட பக்குவமான ஒரு ஆண்மகன் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அவனுடைய சந்ததி இன்னும் சிறந்த வகையிலே புலன் கவர்ச்சிக்கு ஆட்படாமல் அறிவு சார்ந்து வாழ்கின்ற பக்குவத்திலே உயர்ந்து நிற்கும் என்கிறார் வள்ளுவர். அதே போல ஒரு பெண் பிள்ளை பார்க்கின்ற போது வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். கற்பு எனும் திண்மை. கற்பு என்பது பொதுவாக உடல் ரீதியான உறவுக்கு என்று சமுதாயம் கருதுகிறது. ஆனா கற்பு என்ற சொல்லுக்கு உறுதித்தன்மை என்று பொருள். கற்பெனும் திண்மை உண்டாக பெறுகின்ற. திண்மை என்றால் உறுதிப்பாடு. அப்போ உடல் உணர்ச்சிகளாகட்டும், மன எழுச்சிகளாகட்டும், அறிவின்படி செயல்படுவது என்ற ஒரு மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி முறை என்பதை பாவை நோன்பு என்று சைவ சித்தாந்தம் வகைப்படுத்துகிறது. பால் உண்ணோம், நெய் உண்ணோம், நாட்காலை நேரடி மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், அல்லாதன செய்யோம் என்றெல்லாம் பெண் பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய அந்த பக்குவத்திற்கான வழிவகைகளை பேசுகிறது. இப்படி ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பக்குவப்பட்டு விட்டால் இல்லறம் மேற்கொள்கின்ற போது அந்த இல்லறமே அறம் சார்ந்ததாக இருக்கும். உண்மையான இல்லறம் அதனுடைய பொருள் மிகுந்ததாக இருக்குமே தவிர
இது பக்குவம் இல்லாத தம்பதியுடைய வாழ்க்கை இல்லறம் என்று சொல்ல முடியாது. அங்க அறம் அப்பப்போ தவறி போயிடும். அதர்மம் அப்பப்போ மேல வந்துரும். எனவே இல்லத்தை அறமாக நடத்துகின்ற பக்குவம் யாருக்கு இருக்கும் என்றால், இப்படி பக்குவப்பட்ட வரனும் பக்குவப்பட்ட பாவையும் இணைந்தால்தான், இல்லறத்தை மேற்கொண்டால்தான் அது அறமாக அமையும். இந்த 120 வயசு என்று நமக்கு ஆயுள் கணக்கு. அந்த 7 தலைமுறை என்பது 7வது தலைமுறை பிறக்கின்ற போது ஆயுள் முடியும். அதனால ஒரு தலைமுறை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் வைத்துக் கொண்டால் 7 தலைமுறை 140, அந்த 7வது தலைமுறை பிறக்கின்ற போது இவருடைய வயது 120 என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு தோராய கணக்கு வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப 120 வயது வரைக்கும் ஒரு வாழ்ந்தார் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், இந்த செயல் விளைவு தத்துவத்தை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளலாம். இவர் செய்த செயலுக்குரிய விளைவு, புண்ணியமோ பாவமோ, இவருடைய வாழ்க்கையிலேயோ அல்லது இவரை அடுத்து 6 தலைமுறைகளின் வாழ்க்கையிலேயோ வெளிப்படுவதை இவர் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். நான் செஞ்சது இங்க வந்திருக்கு, அங்க வந்திருக்கு, அங்க வந்திருக்கு, அங்க வந்திருக்கு என்று நிரூபணமாக பார்த்து விடலாம். அப்போ இந்த 7 தலைமுறைகளின் தாக்கம் இயற்கை விதி என்பதை அனுபவத்தில் புரிந்து கொண்டோம் என்றால், மாற்று கருத்துக்கு, மாற்று தத்துவத்திற்கு இடமில்லை. இப்போ சமுதாயம் குழம்பி நிற்பதற்கு காரணம் என்ன என்றால், இயற்கை தந்த கொடையாகிய 120 ஆண்டுகள் என்ற ஆயுளை உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இவற்றின் காரணமாக ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி என்று ஆகிவிட்டது. எப்போ, எப்படி, எந்த வகையில ஒருவனுடைய உயிர் போகும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு ஆயுள் குறைந்து விட்டது. இதற்கான காரணத்தை தேடுவாரும் இல்லை. 120 ஆயுள் உண்டு என்பதே பல பேருக்கு தெரியாது. தீர்காயுசுனா 100ன்னு நினைக்கிறாங்க. 120 என்பதே பல பேருக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகிறது? நாம் செய்யாத ஒன்றுக்கு விலை வருகின்ற போது குழப்பம் தானே வரும். நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஏன் இது வந்தது என்ற கேள்வி வருகின்ற போது சமுதாயத்தில் யார் விளக்கம் சொல்ல முடியும்? எல்லோருமே குழப்பத்தை வைத்து மீன் பிடிக்கிறவர்கள் தான். ஜோதிடர்கள், ராசிக்கல் விற்பவர்கள், நியூமராலஜி, நேமாலஜி என்று சொல்பவர்கள், பிறகு இந்த பரிகாரம் செய்பவர்கள், அதில் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பவர்கள், இப்படி பல பேருடைய பிழைப்பு இந்த குழப்பத்தை அறியாமை நம்பித்தான் இருக்கிறது. இப்ப யார் தெளிந்த கருத்தை சொல்லுவார்கள்? அப்படியே சொன்னாலும் இது அமல்படுத்தக்கூடியதா? 7 தலைமுறைகளாக வருகிறது என்று சொன்னால், யாருக்கு துன்பத்திலே துடிப்பதற்கு மனம் இருக்கும்? யாருக்குமே இருக்காது. எப்படி இருந்தா பரவாயில்லை, ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்வு கிடைக்குமா என்று இந்த தற்காலிகமான மக்களிடத்துல தான் போய் நிற்பாங்க. யாரும் தர்மத்தை சார்ந்து சிறிது சிறிதாக என்றாலும் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கிய பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால் குழப்பமே தொடரும் என்றைக்கும். ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை என்பது சமுதாயத்தில் வருவது மிக 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 கடினம். அப்ப என்ன ஆகிறது என்றால், இந்த வாழ்க்கை, ஒரு சித்தர் சொல்லுவார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி.
நந்தவனம், அதாவது ராமாயணத்துல அசோகவனம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சோகவனம், நந்தவனம், அசோகவனம். நந்தவனம் என்றால் இன்பங்கள் நிறைந்த இடந்தோட்டம், இந்த பூமி வாழ்க்கை. சோகவனம் என்றால் மறுபக்கம். அசோகவனம் என்றால் இரண்டும் கடந்த அமைதி நிலை. லங்கேஸ்வரன் அசோகவனத்தை ஏன் ஏற்படுத்தினான்? சீதையை சிறை வைப்பதற்காகவா? அது பின்னாடி நேர்ந்த விபத்து. அவன் துவக்கத்தில் அசோகவனத்தை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன என்றால், சிக்கல் மிகுந்த சூழ்நிலைகளிலே சரியான தீர்வை எடுக்க வேண்டும் என்றால் அவன் அசோகவனத்தில் வந்து தவம் ஏற்றிய பிறகுதான் தீர்வு செய்வான் என்று ராமாயணத்தில் ஒரு குறிப்பு உண்டு. அப்ப அசோகவனம் என்பது இன்ப துன்பம் கடந்த ஒரு அமைதி நிலை, தவநிலை. எனவே நந்தவனமும் சோகவனமும் இல்லாத அசோகவனம். அப்ப இயற்கை தந்தது என்ன? நந்தவனம் தான். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்று மகரிஷியும் சொல்லுவாங்க, மற்ற மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்பம் நிறைந்த இந்த பூமியில யார் மனிதனாக வந்தது? ஆண்டவனே மனிதனாக வந்தான். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் கொயவனை வேண்டி, 4, 6, 10 மாசம். அப்ப 10 மாதங்களாக தாயின் கருவிலே தோன்றிய பிறகு அது 10 மாதங்கள் தவம் இருக்கிறதாம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே 10 மாதம் தவம் இருக்கிறது. அப்படி தவம் இருந்து கொண்டு வந்த உடல் இது. ஒரு குடம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. என்ன செய்தான்? கடவுள் தந்த அழகிய வாழ்வு. என்ன செய்தான் என்றால், கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்னென்ன கூத்தாடினா? கவிஞர் கண்ணதாசன் சொல்றார், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. இதுதான் அந்த ஆட்டம் எல்லாம். அப்ப இந்த ஆட்டம் ஆடினதுல குடமே கவிழ்ந்தது மட்டுமே உடைஞ்சு போச்சு. கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அது உடைகின்ற போது கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன? யோசின்றார் கண்ணதாசன். எனவே இயற்கை விதிப்படி வந்த உடல், மனம் போன போக்கில் வாழ்ந்த வாழ்க்கை. விளைவு இன்பத்தை மட்டுமே தூக்க வேண்டிய வாழ்க்கை. இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி என்பது போல ஒரு தவிப்பிலே அமைந்திருக்கிறது. சரி, முடியும் போது என்ன கதி? கூடு விட்டு ஆவி போனா கூடவே வருவது என்ன? இதெல்லாம் வருது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. சொந்த பந்தம், நட்பு, சொத்து கணக்கு எல்லாம் அகத்து மட்டே. விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. கணவனை கொஞ்சிய மனைவி எது வரைக்கும் வருவாங்க? வீதி வரைக்கும். விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. கொல்லி போறது வருவாங்க இல்ல குழந்தைங்க, சுடுகாடு வரைக்கும். பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று இதே பாட்டை கண்ணதாசன் எடுத்தான் இருக்கிறார். அதாவது வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும்
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே சமுதாயம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். இயற்கை ஒரு எல்லை வகுத்திருக்கிறது. அதற்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் நமக்கு சர்வ பாதுகாப்பு. எல்லை கடந்து விட்டால் பாதுகாப்பு வட்டம் உடைக்கப்படுகிறது. நமக்கு அந்த தகுதி இழந்து விடுகிறோம். அதான் ஈடன் தோட்டத்துக்கு வெளியே தோர்த்து விட்டார்கள். ஈடன் தோட்டத்தின் மகிமையை நீ இழந்து விட்டாய். அப்புறம் என்ன வாழ்க்கை? ஒவ்வொரு தேவைக்கும் அழுது அழுது பெற வேண்டியது என்றார். இதே தத்துவம் தான் அங்கேயும். இறைவனு சட்டத்திற்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. இல்லை என்றால் அந்த எல்லையை கடந்து விட்டால் இடம் தோட்டத்துக்கு வெளியே விழுந்து விடுகிறோம். ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம அழுது அழுது கஷ்டப்பட்டுதான் அடைய வேண்டியிருக்கிறது. அடைந்தாலும் ஒரு நிம்மதி கிடைக்காது. சரி, இப்போ 120 ஆண்டுகள் வாழ்பவர் யாரும் இல்லை. ஏதோ ஜப்பான்ல சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன அறம் வகுக்க முடியுமா வாழ்ந்து காட்டினார்களான்னா வெறும் வயது தான் வாழ்ந்திருக்குமே தவிர வள்ளுவர் போல திருக்குறள் எழுத முடியும் அவங்களால. இல்ல மகிழ்ச்சி போல வாழ்க்கை தத்துவத்தை வகுத்திருக்க முடியுமா? இல்லை. அப்ப யார் சொல்வதை நாம் நம்புவது? யாரைத்தான் நம்புவதோ பேதை நஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம்னார். அப்படித்தானே இருக்குது. எங்கே போனாலும் நம்மளை ஏமாற்றுவதற்குத்தான் ஆள் இருக்காங்களே தவிர உதவி செய்கின்ற மக்கள் எண்ணிக்கை மிக குறைவு தானே இருக்காங்க. மிக குறைவு. அப்ப யாரை நம்பி இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் மகர்ஷி போல சில வருவாங்க, 1-2 பேர் வருவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கணும். வள்ளுவர் பெருந்தகை 120 ஆண்டுகள் வாழ்ந்து வள்ளுவர் குறளை எழுதி வைத்தார். அவர்தான் அத்தாரிட்டி. இழுபிறப்பும் தீயவை தீண்டான்னு 7 பிறவி உண்டு என்பதை எடுத்து காட்டியவர் வள்ளுவர் பெருந்தகை. அவர் சொன்ன கருத்துக்களை திருக்குறளை படித்து தெளிவு பெறணும். அதுக்கு ஒன்றும் நாட்டம் இல்லை. பிறகு குழப்பத்தை தவிர வேற என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்ல. இதை வைத்து பிழைக்கின்ற கூட்டம் ஒரு பக்கம். அவங்க யூடியூப்ல பேப்பர்ல அப்படியே செய்திகள் வரும். அதை நம்பி போய் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டம் தீராது. அது அப்படியே மெதுவா அனுபவிச்சு தான் தீரும். இருந்தாலும் செய்துட்டோம் நல்லாயிரும்ன்ற ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த செலவுக்கு பலன் என்ன? ஒரு மன ஆறுதல். பரிகாரம் பண்ணிட்டோம், சரியா போயிடும். இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே போயிடும். எனவே மக்கள் வாழ்க்கையில் சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. யாரும் சொல்வதை நம்பி ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு இருக்கிறது. அது போல வாஸ்து சாஸ்திரம் அது இது எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. இவை எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை என்பது கூட புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை. எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேல சுமந்துக்கிட்டு எதை தின்ன பித்தம் தெரியுன்ற மாதிரி போனா என்ன செய்ய முடியும்? ஒன்று வாழ்ந்து பார்க்க வேண்டும், அல்லது வாழ்ந்தோரின் அனுபவங்களை நம்பி பயிற்சி செய்து திருந்த வேண்டும். வேறு வழியே கிடையாது. இதை விட்டு நம்மை போன்ற அரைவேக்காடுகள் என்ன சொல்றாங்களோ அதை போய் நம்பினோம் என்றால் எப்படி தெளிவான பாதை நமக்கு எட்டும்? ஏமாற்றம் தான் வரும். மனிதரின் பற்றாக்குறை அறிவை பயன்படுத்தி ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை இருக்கு, சொர்க்கம் நரகம்னு. கருட புராணம்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு சினிமா தான் எடுத்தாங்களே தவிர மக்கள் யாரும் அதை கண்டுகொண்டதாக தெரியல. ஏன் இந்த கருத்தை சொன்னாங்க? விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே
பாவ புண்ணியத்தை பேசி மக்களை நல்வழிப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தானே. எல்லா மதங்களையும் பாவ புண்ணியம் பேசுவது. எல்லாம் 1400, 2000, 3000, 5000 வருஷம் பழமையான மதங்கள். அப்ப என்ன விஞ்ஞான அறிவு இருக்கும்? ஸோ ஃபுல் ப்ரூஃபா விலக்கி சொல்ல முடியாது. மக்களும் அதை எதிர்பார்க்கல. அப்ப அன்றைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இது சொன்னா போதும், சொன்னாங்க, நம்பினாங்க, நல்லாதான் இருந்தாங்க. இன்றைக்கும் சொர்க்கம் நரகம் நம்புகின்ற, அதன்படி ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் இருக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டி இல்லைன்றதுதான் வருத்தம். இப்ப சொர்க்கம் நரகம் என்பது என்ன? அன்னைக்கு சொன்னாங்க, சொர்க்கத்துல போனா சோமபானம் கிடைக்கும், ஊர்வசி ரொம்ப திலோத்தமை மேனகை எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கள நித்திய கன்னிகைகள் அப்படின்னு எல்லாம் கதையை சொன்னாங்க. இது இன்றைக்கும் சில பேரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசுவாங்க. இதுல கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, வள்ளூர் காலத்திலேயே மது அருந்துவது தவறுன்ட்டார். அதை பற்றி ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு, கல் உண்ணாமை. அதுல என்னென்ன வீழ்ச்சிகள் அல்லது என்ன சொல்லுவோம், இழிவுகள் ஏற்படும் அப்படின்லாம் ஒரு தெளிவா கொடுத்திருக்கிறார். அப்ப மது அன்றைக்கு வேண்டாத ஒரு ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வரைவின் மகளிர் அவங்களும் வள்ளுவர் பேசியிருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படி என்றால் இங்கே பூமியில் அதர்மம் என்று வரையறுக்கப்பட்ட மது மாது இது எப்படி சொர்க்கத்துல நியாயமாகும்? யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். இங்கே தவறு என்று வரையறுக்கப்பட்டது சொர்க்கத்துல எப்படி நியாயமாகும்? நீ அங்க போன சமபானம் குடிக்கலாம், காக்டெயில் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க எவ்வளவு பெண்களை பார்த்தாலும் அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நித்திய கன்னிகைகள், அவங்களுக்கு கன்னித்தன்மையே போகாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்களே. அப்ப இங்கே அதர்மம் என்பது அங்க எப்படி தர்மமாகும்? சரி, மறுபக்கம் என்ன? நரகம். அது துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிறைய தண்டனைகள் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த கதையை நம்புகிறார்களா? விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், யாருக்காவது விஞ்ஞானத்தை ஒட்டி தெளிவு இருக்கிறதா அல்லது தத்துவத்தை ஒட்டிய ஒரு தெளிவு இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தெளிவு கிடையாது. ஆனால் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இப்ப பார்க்க முடியுமா? சொர்க்கமாவது நரகமாவது செத்ததுக்கு அப்புறம் தான் அங்க பார்த்துக்கலாம் போ. அப்போ ஒரு காலத்தில் புண்ணியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியும், பாவம் செய்தால் நரகத்தில் வீழ்வோம் என்று பயமுறுத்தியும் போதிக்கப்பட்ட அறநெறி ஒழுக்கம் இன்றைக்கு பொதுவாக மக்கள் மத்தியிலே சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் கிடையாது, நரகத்தை பற்றிய பயமும் கிடையாது, சொர்க்க நரகத்தை பற்றிய நம்பிக்கையும் கிடையாது. இப்ப என்னாச்சு? கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடானார் பட்டுக்கோட்டை. அப்படித்தான் இருக்கு இந்த உலகம். இப்போ இந்த சொர்க்கம் நரகம் என்பது என்ன என்றால், மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சுவர் அகம் நர அகம். எப்போதெல்லாம் நாம் துன்பத்தை சந்திக்கிறோமோ அதெல்லாம் நரக வாழ்க்கை. இப்போதெல்லாம் சுகப்படுகிறோமோ அதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்றார் கண்ணதாசன். தாய்மையின் குரல் அப்படின்னா தாய்கிட்ட இருந்தானே வந்தோம். அப்போ தெய்வத்தின் குரல், நமக்குள் இருக்கின்ற மனசாட்சியின் குரல், அது எப்போ நமக்கு அறத்தை போதித்துக் கொண்டிருக்கிறது.
அந்த குரலை நாம் கேட்கணும். நமக்குள் இருக்கின்ற அந்த மனசாட்சியின் குரலை, தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து அமைதியாக இருந்து கேட்க வேண்டும். அது காட்டுகின்ற வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். நான் அகம் எரிகம் நாகரிகம். எனவே இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தாலும் விளக்கம் சொல்ல முடியும். தத்துவ ரீதியாக ஏற்றுக்கொண்டாலும் நல்லதுதான். இதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, அதையும் நம்பவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை நட்டாத்துல போன மாதிரி தான். சிக்கல் தான் மிகுந்திருக்கும். எனவே பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் எல்லாம் நம்முள் உள்ள விதி, தலைவிதி, கர்ம பலன். 7 தலைமுறைகளில் எதை செய்திருந்தாலும் அதற்கேற்ற விளைவை காலத்தால் தருகின்ற தெய்வ நீதி, தெய்வீக நீதிமன்றம். சரி, இது எப்படி நிச்சயிக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்ன என்றால், எந்த செயலுக்கு எந்த காலத்தில் எந்த விதமாக என்ன விளைவு வரும்? சில செயல்கள் உடனே விளைவு வந்துடும். ஒரு சயனைட் எடுத்து நுனி நாக்குல வச்சா உடனே செத்து போயிடலாம். இன்ஸ்டன்ட் ரிசல்ட். ஆனா உணவு பழக்கத்துல மசாலா, இனிப்பு, காரம், கொழுப்பெல்லாம் சேர்த்தா உடனே பிபி வந்துடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடாது. 2, 3, 4 தலைமுறை கழிச்சு தான் வரும். இப்போ அந்த 7 தலைமுறை கான்செப்ட் ஒருத்தருக்கு புரியவில்லை, நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நாம் செய்ததுதான் நமக்கோ நம் சந்ததிக்கோ போகிறது என்பது நம்ப மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும் சொன்னால் சயின்ஸ் தான் அறிவியல் பூர்வமான விளக்கம் சொல்லும். சோ அந்த அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தரக்கூடியவர்கள் யார் என்றால் ராமாயணமோ, மகாபாரதமோ, உபனிஷத்துக்களோ, புராணங்களோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவைதான் மக்களை பெரும் அளவிலே குழப்பி வைத்திருக்கின்றன. எனவே எல்லாம் கதையாத்தான், சரித்திரமா தான் பேசுறாங்க. யாரும் அதை அறிவியல் பூர்வமா பேசுறது இல்லை. பகவத்கீதை பேசினோம், ராமாயணம் ஒரே ஒரு முறை பேசினேன். அந்த புக்கு 400 பக்கங்கள் புக் எழுதியிருக்கு. அறிவியல் ரீதியான அணுகுமுறை. ராமன்னா பரமாத்மா, சீதன ஜீவாத்மா, இலக்குவன்னா குரு, ஹனுமன்னா மனசு, ராவணன்னா ஆணவம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போராட்டத்தை தான் குருச்சேத்திரம் பேசுகிறது என்றெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்க இருக்கிறோம். ஸோ இப்படி இதிகாசங்களை பேசினால் மக்கள் மனதில் கொஞ்சம் செயலுள்ள தத்துவம் புரியும். ஏதோ நடந்த சரித்திரம் போல பேசணும்னு சொன்னா கேட்பவர்கள் அது ராமன் வாழ்க்கை நடந்ததுப்பா, நமக்கெல்லாம் அது நடக்காதுன்னு தான் இருப்பாங்க. இதிகாசங்கள் என்பது என்றைக்கும் மனித வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை முறை என்பது மக்களுக்கு தெரியாது. அப்ப எது இப்போ கதைகள் இல்லாம வெறும் சாறு மட்டுமே இருக்குதுன்னு சொன்னா, ஒன்று திருக்குறள், அடுத்தது வேதாத்திரியம். 2 தான். ஒன்லி எசன்ஸ். கதைகள் கிடையாது, கற்பனைகள் கிடையாது, கதாபாத்திரங்கள் கிடையாது, சம்பவங்கள் கிடையாது, ஓமானம், ஓமாயம் ஒன்றும் கிடையாது. பியூர் எசன்ஸ். சாறு எடுத்த மாதிரி. அப்படி இந்த 7 தலைமுறை எப்படி நிச்சயிக்கிறது என்ற ரகசியத்தை முதல் வெளிப்படுத்திய மகான் வல்லு பெருந்தகை மட்டுமே. அதை சிறப்பாக கையாண்டு அதை முழுமைப்படுத்திய மகான் வேதாத்திரி மகேஸ்வரர் மட்டுமே. இந்த 2 பேரை தவிர வேற யாரும் இதை அந்த அளவுக்கு கையாளவில்லை. சரி, இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த விதி 7 தலைமுறைகளுக்கு போகிறது? ரகசியம் என்ன? 5 கோட்பாடுகளை மையப்படுத்தி இயற்கை
ஒரு செயலுக்கான விளைவு எப்போது வர வேண்டும் என்பதை நிச்சயிக்கிறது. அந்த கோட்பாடுகள் என்ன? பொருள், கருவி, காலம், வினை, இடம். 5 கோட்பாடுகள். பொருள், கருவி, காலம், வினை, இடம். இருள் தீர எண்ணிச் செயல். துன்பம் வராதபடிக்கு இந்த 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் எண்ணம், சொல், செயலை ஆராய்ந்து பார்த்து எண்ணி துணிக கர்மம். முதல்ல எண்ணி துணிக கர்மம், துணிந்தவன் எண்ணவும் இழுக்கு என்று ஒரு முதல் கருத்தை சொல்லிட்டார். சரி, எண்ணி துணிதல் என்றால் எப்படி எண்ணுவது? ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு விளக்கம் தான் இந்த குறள். பொருள், கருவி, காலம், வினை, இடம். இதன் அடிப்படையில் எண்ணிப்பார். எண்ணி பார்த்து இருள் தீர எண்ணி செயல். எண்ணி துணிக கர்மம். ஒரு என்ன காரியம் செய்கிறோம், எந்த இடத்துல செய்கிறோம், எந்த காலத்துல, எதை கொண்டு, மனமா கருவியா, என்ன பொருள், பயன்படுத்தக்கூடிய பொருள். இதையே மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க? மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப போதம் 5மாய், ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. இது பரிணாமத்தை சொல்லிட்டார். மெய்ப்பொருளிலிருந்து எப்படி ஜீவாத்மா அகம் அறிவாய் புறம் உடலாய், ஜீவாத்மா உள்ள இருந்து எப்படி உடலை கட்டி கொண்டது, இது வரைக்கும் வந்துட்டார். இந்த வள்ளுவருடைய குறளுக்கு அடுத்த 4 வரிகளை சொல்றார். செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே. அதே 5 கோட்பாடுகள். செய்யும் தொழில், திறமை, நோக்கம், காலம், இடம். இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. எப்படி செயல்படுகிறது என்றால், இந்த 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இயற்கை சட்டம், தெய்வ நீதி சிறிதும் பிறழாது, சற்றும் மாறாது. சீர் என்றால் துல்லியமான விதி என்ற அர்த்தம். தி லா ஆஃப் நேச்சர் சொல்றோமே, அந்த துல்லியமான விதி சீர். சீர் விளைவாய் எப்படி செயல்படுது? காந்த வழி திகழும் அருளாற்றலை. நம்முடைய ஆத்மா என்ற பயோமேட்டிக் டொமைன் இருக்கிறதே, ஜீவாந்த கருமையம், அதன் வழியாகத்தான் இது இந்த நீதியை செயல்படுத்துகிறது. அதற்கு ஏற்ப வையகத்தில் வாழ்வோர்க்கு, இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து வைகுவோம். 4 அனுபவங்கள் நமக்கு. துன்பத்தை நீக்குதல், இன்பத்தை துய்த்தல், அமைதியில் லயித்தல், பேரின்பத்தில் திளைத்தல். வாழ்க்கை என்றால் இதுதான் இலக்கணம். துன்பத்தை நீக்கி, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் திளைப்பது வாழ்க்கை. எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். இதுதான் சொர்க்கம். இதை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், இதன்படி வாழாமல் முரண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவே நரகம், அதுவே துன்பமயமான வாழ்க்கை. இப்படி இயற்கை விதி, தெய்வ நீதி, காந்தத்தின் வழியாக நம்ம என்ன செய்தாலும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்குது. அந்தந்த முதிர்வு நேரத்துல அதை வெளிப்படுத்தி விளைவை தருகிறது.
இப்ப இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமையும். ஒரு திணிவு, அழுத்தம் அமையும். அதுக்கு தகுந்தாற் போல 14 to 40 அலை இருக்கு பாருங்க, பீட்டா ஃப்ரீக்வன்சி. அதுல போய் இது எங்க ஃபிட் ஆகணுமோ அங்க ஆயிடும். இப்ப அழுத்தமான பதிவுன்னா சீக்கிரமா வெளியே வந்துடும். 5 பைசா பாவங்கள், சின்ன சின்ன தவறுகள், அதெல்லாம் மொத்தமா கூடி ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் காலத்தில் இல்லாம அடுத்த சந்ததி காலத்தில் கூட வெளிப்படலாம். ஆனா எதுவுமே வீண் போகாது. அப்ப நம்முடைய காந்த கருமையத்துல ஒவ்வொரு அலையிலையும் கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்கின்றன. 14 முதல் 40 அலை வரைக்கும் 27 அலை விகிதங்கள். 27 அலை நீளங்களிலே எத்தனை அனுபவங்கள் பதிந்திருக்கிறது என்றால் 7 தலைமுறையில, ஒரு தலைமுறைக்கு ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட 500 வருஷம் அனுபவம் வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 வருஷம் அனுபவம் நமக்குள்ள இருக்குது. சஞ்சத் கர்மா, பிராப்த கர்மான்ற வகையில 500 வருஷம் அனுபவம் இருக்கு. எல்லாம் இந்த 27க்குள்ளதான் இருக்கு. எனக்கு கீழே போக முடியாது, மேலேயும் போகாது. அப்படி என்றால் ஒரு அலை நீளத்துக்குள்ள எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு பாருங்க. அப்ப எது எப்ப வரும், எப்படி வரும், யார் கணிக்க முடியும்? அதனால சிக்கலெல்லாம் எதுக்கு? ஒழுக்கமா இருந்திருப்பா, எந்த கஷ்டம் வராது. இருபிறப்பும் தீய வைத்தியண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெறி. அவ்வளவுதான். எதுக்கு இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்க வருது, எப்போ வருது, ஏன் இந்த பயம்? நேர் வழியில போயிட்டா பிரச்சனை கிடையாது இல்ல. சத்தியன்படி வாழ்ந்து விட்டால் பயம் இல்லை இல்லையா? அதத்தான் அறம், அதுதான் அறம், அற வாழ்க்கை. இப்போ இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இந்த பிரின்சிபல் இருக்கு பாருங்க, இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ வீடுகள்ல பூச்செடிகள், காய்கறி செடிகள்லாம் போட்டிருப்போம். இன்றைய மாலையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்காது. நாளை காலை விடிந்த உடனே பாத்தீங்கன்னா எத்தனை மாற்றங்கள். நேற்றைக்கு பழுத்த இலை இன்னைக்கு உதிர்ந்திருக்கும். நேற்றைக்கு முதிர்ந்த இலை இன்றைக்கு பழுத்து இருக்கும். நேற்றைக்கு அரும்பா இருந்தது முட்டா இருக்கும். முட்டா இருந்தது மலரா விரிந்திருக்கும். மலரா இருந்ததுக்குள்ள ஒரு விதை, ஒரு காயோ பழமோ தோணி இருக்கும். உச்சியில ஒரு புதிய தளிர் தோன்றி இருக்கும். இவ்வளவு மட்டும்தானா? சல்லி வேர்கள், ஆணி வேர் இது வளர்ந்திருக்காதா? அதுவும் வளரும். அப்போ தழைத்தல் என்று சொல்கிறோம். எந்த அணுவிலேயும் வளர்சிதை மாற்றம் நிகழாமல் இல்லை. எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த உடலை எடுத்துக்கொண்டாலும் வளர்சிதை மாற்றம் என்ற ஒரு நாளுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொரு அணுவிலையும் நிகழும். அதே போலத்தான் இது. ஒவ்வொரு செயலுக்கு தக்க விளைவு அந்தந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை நல்லது, எத்தனை கெட்டது, எவ்வளவு தூரம், எப்படி, எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். 14 அலைச்சொல்லிலிருந்து 40 வரைக்கும் இதெல்லாம் பதிந்திருக்கிறதோ, திணை பெற்றிருக்கிறதோ, முதிர்ச்சி அடைகிறதோ அதெல்லாம் விளைவாக தந்து கொண்டே இருக்கும். இதை புரியாத போது இது ஏன் வந்தது என்ற கேள்வி எழுவது இயல்புதான் என்றாலும் பதில் கிடைக்காதே.
என்ன பதில் கிடைக்கும்? வீதி, அவன் பிறந்த நேரம், கொண்டு வந்த புண்ணியம், இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர விரிவான விளக்கத்தை பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கிட்ட 4 மணி நேரம் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இவ்வளவு விளக்கமாக பேசக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க சொற்பொழிவாளர்கள்? அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை தான் பட்டினத்தார் ஒரு கவிதை சொல்றார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அதாவது அவருடைய வாழ்க்கை அளவுக்கு தெரியும் எல்லாருக்கும். மிகப்பெரிய செல்வந்தர். பத்திரகிரி மகாராஜா கிட்ட சிறைப்படுகிறார். அவருக்கு அந்த காலத்துல மரண தண்டனை, கழுவேற்றுவதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சிடுறார். கழுமரத்துல கழுத்து நிக்குது. இப்ப யார் காப்பாற்ற முடியும்? ஸோ இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது இறைவா, என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இனி தெய்வமே உன் செயலை என்று உணர பெற்றேன். நீ ஏதாவது காப்பாத்தினா உண்டு, இல்லைன்னா என்னோட வாழ்க்கை முடிந்தது. சரி, இந்த நிலை எனக்கு ஏன் வந்தது? மரண தண்டனை விதிக்க வேண்டிய அளவுக்கு நான் என்ன பாவத்தை செய்தேன்? ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது? இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. நாம் பிறந்த நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாருக்கும் எந்த நட்டமும், எந்த பாவத்தையும், எந்த துன்பத்தையும் நான் தந்தது கிடையாது. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. பிறகு எப்படி வந்தது? பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டது வேண்டார். இதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு. பிறப்பதற்கு முன் செய்தன்ட்டார். எங்க அப்பா அம்மா செஞ்சது, தாத்தா பாட்டி செஞ்சதுன்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? பிறப்பதற்கு முன் இந்த ஆத்மா என் தாய் தந்தையாக, தாத்தா பாட்டியாக வாழ்ந்த காலத்துல என்ன செய்ததோ எனக்கு தெரியல. ஆனா செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து என்னை இந்த தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே. எனவே இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய கேள்வின்னா, எல்லாரும் தன்னை மிகப்பெரிய அறவாழி அந்தணனாகத்தான் நினைக்கிறாங்க. ஏன்னா பல பேருக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமே இலக்கணம் தெரியாது. பல பேருக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமே இலக்கணம் தெரியாது. ஆனா எல்லோரும் நல்லவன், எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலும் வல்லவன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நல்லவனுக்கு எப்படி துன்பம் வரும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை, இல்லையா? நல்லவனுக்கு ஆண்டவன் எப்படி தண்டனை கொடுப்பான்? அப்போ 2ஆ பிரிச்சுக்கலாம். புரிந்தவன் புரியாதுன்னு சொல்லிக்கலாமே தவிர இங்க புண்ணியவான் யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க பாவியும் கிடையாது. எல்லாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல். இப்படித்தான் இருக்கு. எனவே இந்த 7 தலைமுறை ரகசியத்தை புரிந்து தெளிந்து விட்டால் இப்போ என்ன ரிசல்ட்? வருவதை தவிர்க்க முடியாதுங்க. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. என்ன செய்வது? தவத்தின் மூலமாக மனதை உறுதிப்படுத்திக் கொள்வது. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இப்ப எதையும் தாங்கும் சக்தி எதுங்க? சுத்தவெளி. அப்ப சுத்தவெளியோடு கலந்த ஆன்ம பக்குவம் இருந்தால் துன்பம் வரும், ஆனாலும் அது உடலையோ மனதையோ தாக்காது. ஒரு பார்வையாளனாக கடந்து போய்விடலாம். மேற்கொண்டு எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். அப்போ ஆத்மா தூய்மை பெற்றுக் கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் முழுதும் தூய்மையாகிவிடும். அதனால நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும்.
அப்ப தெரியாத போது மக்கள் என்ன செய்றாங்க? எல்லாருக்கும் பக்தி மட்டும் இருக்குங்க. திருடனும் கோயிலுக்கு போறான், நல்லவனும் கோயிலுக்கு போறான், அயோக்கியனும் கோயிலுக்கு போறான், யோகியனும் கோயிலுக்கு போறான். நல்லவர்கள் ஏதோ கிடைச்சத வச்சு ஏதோ ஆண்டவன் குடுத்த வாழ்க்கைன்னு ஏத்துக்கிறாங்க. பல பேர் என்ன செய்றாங்க? கண்ணதாசன் சொன்ன மாரி, ஆண்டவன் தந்தது ஓரளவு. இங்கே அவனவன் திருடியது எவ்வளவும்பார். இப்ப திருப்பதிக்கு போயிட்டு வந்தா அப்படியே பணம் கொட்டுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. வியாபாரம் அமோகம் நடக்குது. அதனால மாசம் மாசம், வருஷம் வருஷம் திருப்பதி போயிட்டு வந்துருவேன்னு சொல்லுவாங்க. எப்படி பணம் வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. அது திருப்பதி வெங்கடாஜலபதி கொடுத்ததா? இல்ல நீ திருடியதான்றத நாங்க முடிவு பண்ணிப்போம். எப்படி சம்பாதிச்சீங்க அத மட்டும் சொல்லுங்க. சோ இது என்னன்னா, இவன் செய்கின்ற சம்பாதித்த திருட்டு காசுக்கு தெய்வ கடாட்சம் என்று முலாம் பூசுறாரு. இப்படி இந்த பூமியில என்னெல்லாம் மனிதன் செய்றான்னு பாருங்க. சரி. இப்போ இந்த நாம செய்யாத ஒன்றுக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது, ஏன் எனக்கு வந்தது என்று ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அன்பர்கள்லயே என்ன கேள்வின்னா, நாம செய்யாததுக்கு எதுக்குங்க நமக்கு வரணும்? அதேபோல நாம் செஞ்சதுக்கு அப்பவே தண்டனை குடுத்துடலாமில்ல? அப்படின்னு சில கேள்விகள் வரும். உண்மையிலேயே இது இயற்கையின் குறைபாடு தான். ஏன்னா, அப்பப்ப செஞ்சது அவனுக்கே தண்டனை குடுத்துச்சுன்னு வச்சுக்கங்க. எவனும் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்க மாட்டான். இல்லையா? நாம் செய்த செயலுக்குரிய விளைவு சாகறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப ஃபுல் ப்ரூஃப் ஆயிடுது. அங்க செஞ்சோம், இங்க வந்துருச்சு அப்படின்னு ஃபுல் ப்ரூஃப் ஆயிடுது. அப்போ திருமந்திரம் சொன்ன மாரி, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். இவனுக்கு தெரியல. தர்ம நியாயம், இயற்கை சட்டம் எதுவுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தெரிஞ்சுச்சுன்னா, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இந்த பாவத்தை எல்லாம் எப்படி கழுவுறதுன்னு தான் யோசிச்சு செயல்படுவான். என்ன வழி? புதுசா பாவம் செய்யக்கூடாது. செஞ்ச பாவத்துக்கு துன்பம் வரும். அதை சகிச்சுக்கணும். 2 தான். வந்த துன்பத்தை ஏற்று சகிப்பதும், மேற்கொண்டு துன்பத்திற்கான அதர்மத்தை செய்யாதிருப்பதும். இதுதான் வாழ்க்கை. வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 2 தான். குப்பை கூட்டுறதும், குப்பை சேர்த்துக்காம இருக்கிறதும் 2 தான். அதனால இது புரியாத போது என்ன சொல்லுவாங்க, இப்போ சம்மந்தமே இல்ல. திடீர்னு உங்க 3வது, 4வது தலைமுறை தாத்தாவுடைய சொத்தாமா, அது வாரிசு யார் யாருன்னு தேடி புடிச்சு இன்னைக்கு தான் கோர்ட் வந்து உங்களுக்கு ரூ. 10,00,000 சொத்து உங்களுக்கு குடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியா வாங்கிக்குமா? இல்லையா? இப்போ தாத்தா சம்பாதிச்ச சொத்து வருதுன்னா மகிழ்ச்சியா வாங்கிக்கிறோம். தாத்தா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வருதுன்னு சொன்னா எனக்கு வேண்டான்னு எப்படி? ம். சொத்து மட்டும் குடு தாத்தா. நீ பண்ண பாவத்த நீயே வச்சுக்கோ. அப்படின்னு சொன்னி சொல்லி தாத்தா ஏத்துக்கிட்டாலும் ஆண்டவன் ஏத்துக்க மாட்டான்ல்ல. தாத்தா ஏத்துக்குவார். அட நம்ம பேர குழந்தை கஷ்டப்பட வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். தாத்தா ஏத்துக்கலாம். ஆண்டவன் ஏத்துக்குவானா? இந்த டீலுக்கு? அவன் ஒத்துக்க மாட்டான். எனவே என்னென்ன செய்கிறோமோ, எத்தனை செல்வத்தை சேர்க்கிறோமோ, எந்த வகையில் சேர்த்தோமோ, அந்த பாவ புண்ணியம் அந்த சொத்தோடு சேர்ந்தே இருக்கும்.
நாத்தம் இல்லாம மீன் சாப்பிட முடியாது. முள் இல்லாம ரோஜா கிடைக்காது. எல்லாம் அதனது தன்மை அதனோடு இணைந்தே தான் இருக்கும். அதே போல வாழ்ந்த வாழ்க்கை, சேர்த்த சொத்து, அடைந்த பதவி எல்லாம் அதோடு சேர்ந்தே தான் இருக்கும். நன்மை மட்டும் கொடு, கஷ்டம் வேண்டாம்னு சொன்னா இறைவன் கணக்கில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அதான் கண்ணன் சொல்லுவார், அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. வள்ளுவர் சொல்றாரு, தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தண்டனை கொடுப்பது இறைவன் அல்ல, எங்கோ இருந்து தீர்ப்பு எழுதப்படுவது இல்லை, நமக்குள்ளே இருந்து கொண்டு தீர்ப்பு எழுதப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய கருமையத்தில், நமக்குள்ளாகவே சித்திரகுப்தன் இருந்து கொண்டு நமக்கு தீர்ப்பு எழுதுகிறான். நாம் அனுபவிக்கின்ற சுகத்திலேயோ துடிக்கின்ற துக்கத்திலேயோ ஆத்மா பந்தப்படுவது இல்லை. ஆத்மா பந்தப்படாது. எனவே இதெல்லாம் புரிந்து தெளிந்து வாழ்கின்ற போதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய நீதி புரியும். அப்பதான் பாவம் செய்வதற்கு பயப்படுவோம். துன்பம் வந்தால் யார்கிட்டையும் போய் நிக்காம, என்ன நோய் வருது, ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு வச்சுங்களேன், ஏதோ சட்டப்படி சமுதாய அமைப்பின்படி ஏதாவது சரி செய்து கொள்ள முடியுமானால் நேர்வழியில் செய்துக்கலாம். அதுவும் இயற்கையினுடைய ஒரு கருணை தான். அதுக்கு மேல அது கட்டுப்படவில்லை என்றால் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை, அப்படி மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்க வேண்டியதுதான். இப்படி மனசாட்சியினுடைய நீதிமன்ற அதுல அந்த மனசாட்சி எப்படி நம்மை நடத்துகிறது, எப்படி நம்முடைய விதியாக இருந்து மதியாக இருந்து நம்மை செயல்படுத்துகிறது என்ற கருத்தை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. அந்த 120 வருடங்கள் 7 தலைமுறைக்குள்ள எவ்வாறு இந்த வினைப்பயன்கள் வருகின்றது என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்களை ஐயா தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, நீங்க நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம உடல்ல நோயோ ஏதோ வாய்ப்பட்டா நம்ம உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லைன்றீங்க. அப்போ ஆத்மா தானுங்க ஐயா அந்த கருமயத்துல பதிஞ்சு அந்த ஆத்மா அது தீர்ப்பு எழுதுறது எப்படி நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு, குற்றவாளி தண்டிக்கிறதுல துன்பப்படுறான்னு என்னவோ அதை பத்தி நீதிபதிக்கு பாதிப்பது இல்லை. அதே போலத்தான் நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் நாம் செய்தது தகுந்த விளைவை தந்துருது. அப்ப அது நோயா பாதிக்கப்படுதா, பிரச்சனைகள்ல மனசு பாதிக்கப்படுதான்னா ஆத்மா அதை பத்தி கவலையே படுறதில்லை, கவலைப்படாது. ஓ சரி சரிங்க. அதுக்கும் இந்த உடம்புக்கும் பந்தமே கிடையாதுங்க. ரெக்கார்ட்ஸ் இருக்கா, தூக்கி வெளியே போடும். நாம சிரிச்சாலும் அழுதாலும் அது கவலைப்படாது. ஓகே. அப்போ கருவமைப்புக்கும் ஆத்மாவுக்கும் அதாவது கருவமைப்பு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஆத்மா. ஓகே. கருமையத்துல இருக்கிற பதிவுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க இல்லைங்களா? அதாவது கர்மய பதிவு தான் ஆத்மான்னு சொல்றோம். கருமையம் பிளஸ் பதிவுகள் தான் ஆத்மா. ஆத்மா. ஓகே ஓகே. சோ அது ரெண்டுமே மையத்துல இருக்குது.
ஸோ அது வந்து ஒன்னோட ரெண்டுமே சேர்ந்ததுதான். ஓகே ஓகே கருமையத்தில் அனுபவம் பதிகின்ற போது அதுக்கு ஆத்மா. இப்ப கருமையம் வேற கிடையாது. ம் ம் எல்லாமே கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன். ம் அப்போ அதுல கருமையம் தனியே கிடையாது இப்போ. கிடையாது. அதனால ஆத்மா என்று சொன்னாலே போதுமானது. ஆனா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா, கருமையம்னா எதை சொல்றோம். ஆ, ஆ. அதுக்காக நாம பேசும்போது கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஓகே ஓகே ஆனா எந்த மனிதனிடத்துலயாவது இருக்கான்னு பார்த்தா யாருக்கிட்டையும் கருமையம் என்பது தூய்மை கிடையாது. கிடையாது. எல்லார்ட்டையும் அனுபவங்கள் சேர்ந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறது. ம், ம். சரிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பான வளமுடன். சிந்தனை ஐயா. ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி ஒன்று மனதில் விட அடுத்த வரியிலே அதுக்குரிய பதிலை நீங்க கொடுத்துடுறீங்க. அந்த கேள்வி எனக்கு வந்தது, அந்த ஏன் அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கல, ஏன் அப்படி பொறுத்திருக்குன்னு அதுக்கு தான் சொல்லிட்டீங்களே ஆல்ரெடி, அது இயற்கையில உள்ள குறைபாடுண்டு. ஆமா. அதோண்ட ஐயா. அடுத்தது வந்து இப்ப ஆத்மா வந்து இறைநிலையா இருக்கிறபடியா அதுக்கு உணர்வுகள் இல்லை, உடலுக்கு தான் உணர்வுகள். அது சரியா இருக்கும் ஐயா? ஓகே ஓகே. அதுதான் எங்களுக்கு என்ன உடல்ல நோய் எதுகள் வந்தா கூட உடலுக்கு தான் அந்த நோய் தெரியும் ஒழிய ஆத்மாவுக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்ன கருத்து. ஓகே ஓகே ஓகே. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அந்த விரைக்கான விளைவை அறிவதற்கு பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 அடிப்படையிலே அதை சிந்திக்கணும்னு சொன்னீங்களே ஐயா. அந்த 5 அடிப்படையிலே அதை சிந்திக்கின்ற போது என்ன செயலுக்கு என்ன விளைவு வரும் என்றது எப்படி, அது உதாரணம் சொல்லுங்க ஐயா. அது அந்த 5 அடிப்படையும் சேர்த்து விளக்குறதுக்கு அதை பற்றி நான் யோசிக்கல இது வரைக்கும். ஏன்னா அந்த 5 கோட்பாடுகள் எப்படின்றதே நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் மாறி மாறி வரும். எதையும் சொல்வதற்கு 5 இருக்குன்னு சொல்ல பேசுறமே தவிர எப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு தெரியலைங்கய்யா. பார்ப்போம், ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நல்ல கருத்தை ஐயா. அந்த 5 அடிப்படையிலே அதை அனலைஸ் பண்றதுக்கு அப்ப அட்லீஸ்ட் நாங்கள் தெரியாமல் ஒரு வினியை செய்தாலும் பிறகு அதன் உணர்கின்ற போது அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் அது எப்படின்றது கொஞ்சம் விளக்கம் தான் எல்லாருக்கும். பார்க்கணுங்க. நான் பொருள், கருவி, காலம், செய்யும் சாமி சொல்றது செய்யும் தொழில், திறமை, நோக்கம், காலம், இடம். இது ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் ஆஸ்பெக்டுங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாற்றம் வரும். ஐயா, இது திருவள்ளுவர் ஐயா வாழ்க வளமுடன். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பொருள், கருவி, காலம், இடம் இது இருந்தா தானே ஐயா நடக்கும். ஆமா. அப்ப அதுதான் அதனுடைய விடையாகவும் இருக்கலாம் ஐயா. ஆமா, அது இருக்கு. ஆனா அது எப்படி இப்ப ஐயா கேட்கறது என்னன்னா, அது எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்ப இதனால இப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்றாரு. அது மிக கடினமான கேள்வியா இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஸ்டன்டா நடக்கக்கூடியதுதான் நம்ம வந்து நம்பும்படியா எடுத்துக்க முடியும். அடுத்தடுத்த தலைமுறை வந்ததை நம்ம வந்து இதனால தான் இது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்படி இன்ஸ்டண்டா வந்தது அப்படின்னா பொருள், கருவி, காலம், வினை, இடம், நம்ம எங்க இருக்கிறோம், என்ன காரியம் செய்யறோம், அதோடைய நோக்கம், திறமை, இதெல்லாம் பொறுத்து ரிசல்ட் வருதுன்றது மட்டும் பேச முடியாது. தவிர இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பதிவுகளால் ஏற்பட்ட எண்ணம், சொல், செயல். இப்ப அந்த கதைகள் இருக்குத்தானே சொல்றாங்க. இப்ப பின்னுக்கு அந்த பாம்பு கடிச்சு இறக்குறது இருக்கு. அதாவது அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எப்படி அது வந்து ஆந்தட்டிக்கா சொல்லணும் இல்லையா, அது டவுட் வராதபடிக்கு கிளியரா சொல்லணும் இல்ல. ஆமா.
இப்ப நீங்க போன வகுப்புல சொன்னீங்களே, இப்ப மாமிசம் உண்டவர்கள் ம். அவர்களுக்கு அஹ், என்னண்டு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி என்று சில இதுகள் இருக்கு. ஆமா இருக்கு. பட் அது வந்து எப்போன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்போ வள்ளுவரே என்ன சொல்றாருன்னா, யார் வந்து ஒரு ஜீவனுடைய உடம்பை அறுத்து புசிக்கிறார்களோ, அவருடைய உடம்பை அறுத்து சிகிச்சை செய்யக்கூடிய நோய்கள் வரும் அப்படின்றாரு. இப்போ சர்ஜரி செய்ய வேண்டி வருது அப்படின்னா, அப்போ வெஜிடேரியன்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு அந்த கேள்வி வரும் இல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும், உடலால துன்பப்படுத்தலைன்னு சொன்னாலும் மனதால் துன்பப்படுத்தியிருப்பாங்க, மனசு அறுத்திருப்பாங்க, சதையா இருக்கலைன்னாலும் மனசு அறுத்திருப்பாங்க அப்படின்னு தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அது ஏத்துக்கிறவங்க ஏத்துப்பாங்க, இல்ல அது என்ன கன்ஃபியூஸா இருக்குன்னு விடுவாங்க. ஸோ இது வந்து இந்த விதி மதி நம்ம எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் அவரவர்களே அனுபவத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போதுதான் தெளிவு கிடைக்குங்க. இப்போ எனக்கு இந்த விதின்ற டாபிக் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வர்றதுக்கு தேடலுக்கு காரணம் என்னன்னா, 1980s வாக்கில் இல்லை 95 93 94 நான் மன்றத்துக்கு வந்த பிறகு ஒரு தெஃப்ட் நடந்தது வீட்டில். அப்போ என்ன எப்படி எனக்கு அதில் சில லெசன் கிடைச்சதுன்னா 2 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து டாக்டருக்கு கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் வீக். அவன் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பீரோ கீழே போட்டான். நான் எங்கடா டாக்குமெண்ட் இது காணுமே, ஃபைல் காணுமேன்னு சொல்லி எல்லாம் தேடும்போது கீழே கபோர்டு கீழே வந்து அது கிடந்தது. ஸோ அவன் அந்த எடுத்துட்டு போய் எங்கேயோ பிரித்து பார்த்துட்டு அங்கே வச்சிருந்தான்னா நமக்கு டாக்டர் லைஃபே வந்து போயிருக்கும். ஸோ அவனை அங்கேயே எடுத்து பார்த்துட்டு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அங்கேயே கீழே போட்டு போயிட்டான். ரெண்டாவது வந்து ஒரு சில்வர் ஐட்டம் வந்து என்னுடைய மதரின்ல மிஸ்ஸஸ்கிட்ட கொடுத்து டாக்டருக்கும் இன்னொரு அவங்க அங்கிள் கசின் உடைய டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி 2 சிமிலர் பீஸாக இருக்கும். ஒரு மயில் இதில் வந்து ஒரு குங்குமச்சிமிழ், அதில் 2ம் பக்கம் பக்கம் வச்சிருக்குது. ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டா ஒன்று எடுக்கல. அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் ஒன்று வந்து நம்முடையது இன்னொன்று வந்து வேற குடும்பத்துடையது? இவனுக்கு எப்படி தெரியும்? வேற வேற இடத்துல இருந்தா கூட சரி இது பார்க்கலன்னு சொல்லலாம். 2மே சேர்ந்து இருக்குது, பக்கம் பக்கமா சேர்ந்து 2 பாக்ஸ்ல இருக்கு. ஒன்று எடுத்தவன் இன்னொன்று எடுக்காத காரணம் என்ன? அவனுக்கு எப்படி நம்முடைய பொருள் நம்முடைய மகளுக்கு கொடுத்ததுன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்படி இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் நமக்கு வந்து யோசிச்சு பார்க்குற போது நமக்குன்னு நடக்கிறது நடந்தே தீரும், அது யாரும் தடுக்க முடியாது, இன்பமோ துன்பமோ அப்படின்ற அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு ப்ரூஃபா எனக்கு கிடைச்சது. ஸோ இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடக்கிற போது அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணினா தான் கிடைக்கும். இதே பார்த்தா பக்கத்து வீட்டில் போயிருக்கலாம், அவன் ஏன் போகலை அப்படின்னா அவங்க வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க, நான் வந்து லாக்கர்ல வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் அவன் வந்து அவனுக்கு பெரிய பவுன்ஸ் கிடைச்சிருக்கும். பட் அவங்களுக்கு அந்த பதிவை சந்திக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பதிவு இல்லை, இந்த நட்டத்தை சந்திக்கிற பதிவு அவங்ககிட்ட கிடையாது. அப்போ அங்கே ட்ரை பண்ணிட்டு இங்கே வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கான். ஸோ இப்படி எல்லாம் இது மாதிரி நடக்கிற போது நீங்கள் வந்து மல்டிபிள் ஆங்கிளில் யோசிக்கத்தான் நமக்கே புரியும், அதை நம்ம நம்புவோம், ஏன்னா நம்முடைய ஓன் இன்சிடென்ட்ஸ் இல்லையா. பட் இதை நீங்க வந்து இன்னொருத்தர் எக்ஸாம்பிளா சொல்லும் போது என்னதான் சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிறதும் நம்புறதும் அவங்க. அதனால வினை விளைவு விதி மதியெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் போறது வந்து அவ்வளவு பர்பஸ் சர்வ் ஆகாது. அது என்னதான் சொன்னாலும் அவங்க யோசிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அதோடைய இம்பாக்ட் இருக்கும். ஐயா, இப்ப சில நேரங்கள்ல இந்த விதிப்படி உங்களுக்கு ஒரு விபத்து நடக்க வேணும் என்றிருந்தா, சில வேளை வந்து நாங்க செய்த புண்ணியமோ என்னவோ ஆரோ வந்து நின்ற காருக்கு சும்மா அடிச்சுட்டு போயிருப்பாங்க ஒழிய நாங்க அந்த நேரம் அதுக்கு இருந்திருக்க மாட்டோம். அப்ப பொருள் நிறைய கிடைக்குங்க, இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும். அதான்
அதான் தலைக்கு வந்த தலைப்பாயோட போச்சுன்னு ஆ, சொல்லிட்டு ஆமா. விட்டுடுறோம். ஆமா ஆமா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனே. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் இத்துடன் நம்முடைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். ம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 105 இந்த வகுப்பை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில்களையும் தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றி தெரிவிப்பதோடு எல்லோரும் சேர்ந்து ஐயாவை ஒரு முறை வாழ்த்துவோம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு